Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவிலிசா கிராஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட், கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கோழினுடைய இறகு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் இந்த கிராஃப்ட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னுடைய சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் சைஸில் அதை ரெண்டாக மடித்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை க்ளூ போட்டு ஒட்டலால நீங்கள் அப்படியே கூட கிராஃப்ட் செய்யலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். ஃபோம் ஷீட் இந்த மாதிரி மடிச்சுட்டு கிராஸாக கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சேனலை போய்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட்டை வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர், கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு கூட இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஃப்ளவர் டைப்பில் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் வீடியோ செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் அதை நான் கண்டிப்பாக போடுவேன், சரிங்களா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட கலர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஸ் ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கிராஃப்ட் எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேட்சிங்கான கலராக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். இதில் நான் 2 ப்ளூ கலர் ஸ்டிக் மட்டும் எடுத்து பேப்பர் ஸ்டிக் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது நீங்கள் ஐஸ் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டிக் ஏதாவது கீழே கிடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கூட எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி அதை ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் எல்லோ கலர் ஃப்ளவரும் அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஃப்ளவரும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எனக்கு ஒரு தம்பி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேனல் நேம் ஆர்பி பாலாஜி அப்படிங்கிற சேனல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு சில விதங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க சேனல்லையும் போய் பார்க்கலாம், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுடைய சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அது கோழினுடைய இறகு இருக்கு இல்லைங்களா, அதை நான் கீழே ஒட்டிட்டேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் கூட செஞ்சு ஒட்டிக்கலாம். பட் நான் ரொம்ப குட்டியாக தான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கிராஃப்ட் செஞ்சுருந்தேன். நான் அதை மட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சில கிராஃப்ட் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடிஞ்சால் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய சேனலில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலுடைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.